வர்சஸ் அதிமுக தான் வழக்கம் போல களம் மாறிடுச்சு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா திரும்பவும் நீங்க திமுக வர்சஸ் தாவேக்கன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. பிராண்ட் விஜய்ங்கிறது பெரிய பிராண்ட், அது அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. நீங்க ஈரோடு கூட்டமா இருக்கட்டும், இல்லை மலேசியா கூட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்று சொல்லுது, பிராண்ட் விஜய் பெரிய பிராண்ட். இப்போ 2006 வந்த விஜயகாந்தை விட ஐயா வலிமையாக இருக்காங்க. 1989 இருந்த காங்கிரஸை விட ஐயா விஜய் கொஞ்சம் வலிமையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் காங்கிரஸ் தாவேக்கா கூட்டணிக்கு வேற வாய்ப்பு இருக்குது. இதுவரை இந்திய திரைத்துறையிலிருந்து பல பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் யாருமே என்னோட திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சுதுங்க, இனிமேல் அரசியல் வாழ்க்கை தாங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஒரு லைனை யாரும் எடுத்ததில்லை. 10 வருடங்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வந்த ஐயா ஸ்டாலின் 2021 கடுமையாக போராடி வந்தாங்க. ஆனால் அவர் 2026 அந்தளவுக்கு போராட வேண்டியதில்லை. ஏன்னா 2021 விட இன்றைக்கு அவர் பல மடங்கு வலிமையாயிருக்கார். அப்போ இது நாள் வரைக்கும் என்டிஏ அணியில இருந்தவங்க இப்ப வெளியில இருக்காங்கல்ல, ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், பிரேமலதாவா இருக்கட்டும், ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கும்? ஐயா ராமதாஸ், ஐயா ஓபிஎஸ், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு அணிக்குள்ள போறாங்கன்னு வைங்களேன், அந்த அணிக்கு ஒரு அசுர பலம் கிடைக்கும். திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் போறதுக்கு? எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க. இப்போ களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டரோ, ஒரு பாமக தொண்டரோ, ஒரு அமமுக தொண்டரோ, ஒரு அஇஅதிமுக தொண்டரோ மகிழ்ச்சி தான் அடைவாங்க. ஓகே, நம்ம அன்னைக்கு தனியாக இருந்தோம், இன்னைக்கு நம்ம 4 பேராக இருக்கிறோம். இந்த தொகுதி பங்கீடு, இடம் யாருக்கு எந்த தொகுதி, இது எல்லாமே மேல்மட்டத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். ஒன்றிய தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு பெருமாள்மணி அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். என்டிஏ கூட்டணி வலுவிழந்து இருக்கு, திமுக எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான அணியே இல்லையே அப்படின்னு சொல்லப்பட்டப்போ, இப்போ அசுர வேகத்துல கூட்டணி கணக்கெல்லாம் முடிஞ்சு பிரம்மாண்டமா மேடையும் ஏறிட்டாங்க என்டிஏ எல்லாருமே. இந்த கூட்டணி திமுக எதிர்க்கிறதுக்கு போதுமானதா இருக்கு இல்லை நினைக்கிறீங்களா, இல்லை வெறும் பிம்பம் மட்டும்தான், அது வாக்கரில் எதிரொலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? போட்டியே இருமுனை போட்டி இல்லையே. அதாவது இப்போ இருமுனை போட்டி இருந்த வரைக்குமே நம்ம இப்போ இந்த அணி அப்படி இருக்காங்க, அந்த அணி அப்படி இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏன்னா நம்ம ஏறக்குறைய 77 2021 வரைக்குமே இருமுனை போட்டியாக தான் பார்த்துருக்கோம். 1989 மட்டும்தான் அது ஒரு மும்முனை போட்டியாக வந்தது. அப்போ காங்கிரஸ் 19.9% வரைக்கும் வந்தாங்க. ஆனால் இப்போ அது மும்முனை போட்டியெல்லாம் இருக்குது. அப்போ மும்முனை போட்டியாக இருக்கும்போது 4 முனை போட்டின்னு சொல்லணும்ல. 4 முனை போட்டி என்ன சொல்ல போனால் 4 முனை போட்டியாக இருக்குது. அப்போ அப்படி பார்க்குற பொழுது ஐயோ அவங்க பழைய பலத்துக்கு போக பார்க்குறாங்க. அதாவது 2021 ஒரு என்டிஏ இருந்தது, 2024 ஒரு என்டிஏ இருந்தது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த 2ஐயும் இணைச்சி 2026 கொஞ்சம் வலிமையான மற்ற வெளியே இருந்தவங்களெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு வலிமையான என்டிஏவாக உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கான முயற்சியில் அவங்க ஈடுபடுறாங்க. இப்போது இந்த வருஷம் 5 மாநில தேர்தல்கள் வருது. இந்த 5 மாநிலத்திலுமே சிறப்பாக செயல்படணுங்கிற மோட்டிவோட பாரதிய ஜனதா செயல்படுறதுனால தமிழ்நாட்டில் அவங்க கொஞ்சம் வேகப்படுத்தி, ஏன்னா இதுக்கப்புறம் அவங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் ரொம்ப முக்கியமான ஒரு மாவட்டம், எஸ்ஐஆர் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. மம்தா தீதி வெவ்வேறு விதங்கள்லேயும் அங்கே ஒரு அழுத்தத்தை கொடுத்துட்ருக்காங்க. அப்படி பார்க்குற பொழுது அவங்க இப்போது தமிழ்நாட்டை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து கேரளா போகணும், அடுத்து அவங்களுக்கு அஸ்ஸாம் இருக்குது, அஸ்ஸாம் அவங்க ஆட்சியே இருக்குது. வெஸ்ட் பெங்காலில் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பாண்டிச்சேரியில் அவங்க கூட்டணி அரசு, அங்கேயும் அந்த அடிப்படையில் அவங்க வேகப்படுத்துறதை தமிழ்நாட்டில் இருந்து அவங்க ஆரம்பிப்பது போல தெரிகிறது. இது வரைக்கும் தாவேக வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் விஜய் அவர்கள். அப்போ ஓகே, அவர்கிட்ட நிறைய பேர் கூட்டணிக்கு போவாங்க, ஏன்னா பழைய என்டிஏ கூட்டணியும் இல்லை, அதிமுக கூட்டணியும் இல்லை, எல்லாம் வெளியில் இருக்கிறப்போ அங்கே போக வாய்ப்புகள் இருக்குது, அவருக்கு கூடக்கூடிய கூட்டங்கள் எல்லாம் பார்த்து ஒருவேளை அப்படி தாவேக திமுக அமையுமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இப்போ பழைய நிலைக்கு அந்த அலையன்ஸ் வந்துட்டப்போ திமுக வெர்சஸ் அதிமுக தான் வழக்கம் போல களம் மாறிடுச்சு அப்படின்னு தானே பார்க்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா திரும்பவும் நீங்கள் திமுக வெர்சஸ் தாவேகன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ ஐயா விஜய் திமுக வெர்சஸ் தாவேகன்னு தானே சொல்லுவாங்க. அவர் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன வேணால் சொல்லலாம். இப்போ இப்போ நீங்கள் அரசியல் ஆய்வாளர்களில் ஒரு சில பேர் திமுக வெர்சஸ் அஇஅதிமுகன்னு சொல்லலாம், இன்னொருத்தங்க திமுக வெர்சஸ்
தாவேக்கான்னு சொல்லலாம், அது எது வேணால் சொல்லலாம். அது எல்லாமே ஒரு நரேட்டிவ் பெர்செப்ஷன். இல்ல நரேட்டிவ் பெர்செப்ஷனை தாண்டி ஹரித்மேட்டிக்கா நம்ம பார்த்தோம் அப்படின்னாலுமே எல்லார்கிட்டையும் நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கிகள் இந்த கூட்டணியிலும் அந்த கூட்டணியிலும் இருக்கு. இப்போ நம்ம சொல்ற 15% வாங்குவார், 20% கண்டிப்பா இரட்டை இலக்கு, இது எல்லாமே இரட்டை சொன்னாலும் தேர்தலுக்கு பிறகுதான் அது நிரூபிக்க முடியும் விஜய் அவர்களால். இப்போ இவங்க நிரூபித்தவர்கள்ங்கிறப்போ திமுக வர்சஸ் அதிமுக தான் களம் அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. இந்த கூட்டணிக்கு பிறகாக எல்லாரும் என்டிஏ மேடை ஏறிட்டாங்க அப்படிங்கிறப்போ அப்பதானே நிதர்சனம். இல்லை, அதாவது இவங்க கிட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி இருக்கு. இப்போ ஒரு புது பிளேயர் வராரு, அவர்கிட்ட நிரூபிக்கப்படாத வாக்கு வங்கி இருக்கு. அது எவ்வளோன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் தெரியுது, அவருக்கு போடியம் பொசிஷன் இருக்கு. இப்போ இது வரைக்கும் திமுக அதிமுக இருவருக்கும் சவால் விடுகிற இடத்துல ஒரு மூன்றாவதாக ஒரு பெரிய சக்தி வரவே இல்லை. இவர் அப்படி ஒரு மூன்றாவதாக ஐயா விஜயகாந்த் வந்தாங்க. ஆனால் அதை விட இவரோட நிச்சயமாக ஐயா விஜயகாந்தை விட இவர் கொஞ்சம் வலிமையாக இருக்காருன்னு சொல்லலாம். 1989 இந்த காங்கிரஸை விட ஐயா விஜய் வந்து வலிமையாக இருக்கார். ஏன்னா நம்ம தேர்தல்களை தானே ஒப்பிடுறோம். இப்போ 2006 வந்த விஜயகாந்தை விட ஐயா வந்து வலிமையாக இருக்காங்க. 1989 இந்த காங்கிரஸை விட ஐயா விஜய் கொஞ்சம் வலிமையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னும் காங்கிரஸ் தாவேகா கூட்டணிக்கு வேற வாய்ப்பு இருக்குது. அப்போது நாம் என்னவா சொல்கிறோம் அப்படிங்கிறத விட முக்கியம் என்னென்னா, பிராண்ட் ஏஐஏடிஎம்கேங்கிறது ஒரு பெரிய பிராண்டு டிஎம்கேங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. அவங்க களத்தில் பல தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. அதே மாதிரி பிராண்ட் விஜய்ங்கிறது ஒரு பெரிய பிராண்டு. தாவேகாங்கிறது பெரிய பிராண்டானா தேர்தலுக்கு பிறகு தான் தெரியும் அது பெரிய கட்சியா, எவ்வளோ ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்டாங்களா, அதெல்லாம். ஆனால் பிராண்டு விஜய்ங்கிறது பெரிய பிராண்டு. அது அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் ஈரோடு கூட்டமாக இருக்கட்டும், இல்லை வந்து மலேசியா கூட்டமாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்று சொல்லுது, பிராண்ட் விஜய் பெரிய பிராண்ட். அப்புறம் அவர் ரொம்ப தன்னம்பிக்கையோடு வராருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, வாடையோ கோடையோ உயர்வோ தாழ்வோ அடுத்த 30 வருஷம் நான் உங்களோட தான் அரசியலில் இருக்கிறதுன்ற முடிவோடு தான் வரேன்றார். இதுவரை இந்திய திரைத்துறையிலேருந்து பல பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஆனால் யாருமே என்னோட திரைப்பட வாழ்க்கை முடிஞ்சுதுங்க, இனிமேல் அரசியல் வாழ்க்கை தாங்க அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக ஒரு லைனை வந்து யாரும் எடுத்ததில்லை. இப்போ நீங்க சொல்றதுலயே பாருங்களேன், பிராண்ட் ஏடிஎம்கேன்னு சொன்னீங்க, பிராண்ட் டிஎம்கேன்னு சொன்னீங்க, ஆனா பிராண்ட் டிவிகேன்னு சொல்லல, பிராண்ட் விஜய்னு சொன்னீங்க. அப்போ டிஎம்கே குடையின் கீழே யார் இருந்தாலும் அவங்க வந்து அந்த பிராண்டுக்காகவே வாக்கு வரப்போகுது. ஏடிஎம்கேக்கும் அப்படிதான். ஆனா இங்க விஜய்க்கு மட்டும் தானே வரும், அங்க யாருமே அந்த அளவுக்கான முகங்களே இல்லையே. ஆமா, அதான விஷயம். அப்போ 234லயே என்ன ஆகும், விஜய் மட்டும் ஜெயிச்சா போதுமா? அந்த பிராண்டை வச்சு தான் அவர் தாவேக்கான்ற ஒரு கட்சியை உருவாக்குறாரு. அவர் திரைத்துறையில சம்பாதிச்சதை இன்னைக்கு வந்து அரசியலில் வந்து முதலீடு பண்ணுறாரு. அவரோட ரசிகர்களாக இருந்தவங்க அன்னைக்கு வெறும் ரசிகர்களாக மட்டும் இருந்தாங்க. இன்றைக்கி அவங்கெல்லாம் யாராக இருக்காங்க, ஒரு கட்சியோட நிர்வாகிகளாக இருக்காங்க. ஒரு ரசிகர்கள் மன்ற இப்போ ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டார், ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்கள இன்றைக்கி அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளாக அவர் மாற்றிட்டார். அப்போ ரசிகர் மன்றத்தில் இருந்தப்போ அவங்க இருந்த மாதிரி இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி அவங்க ஒரு எஸ்ஐஆர்னால் நம்ம வீட்டில் வந்து என்னென்னு கேட்குறாங்க, ஒரு பொது பிரச்சனைனா ஒரு நம்ம அதில் போய் நிற்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு வாக்குச்சாவடியில் புதுசாக வாக்காளர் சேர்த்தல் நீக்குதல் இருக்குன்னா ஒரு டேபிளை போட்டு உட்காந்து நம்ம போனால் மற்ற கட்சிகள் மாதிரி அப்போ அரசியல் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிராண்ட் விஜய்ங்கிறது டிவிக்கேன்ற இந்த கட்சியை எவ்வளவு கட்டி எழுப்புங்கிறது நமக்கு இப்போ தெரியாது, அது தெரியாது. ஆனால் அது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அவர் தன்னை எங்கே பொசிஷன் பண்ணுறாரு, திமுகவுக்கு எதிராக பொசிஷன் பண்ணுறாரு. அப்போது அந்த இடத்துல நம்ம அந்த அவரோட கிளைம் ஒன்று இருக்குல்ல, அது ஒன்றா இருக்குது. இப்போ எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டிங்கிறது. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி என்டிஏ கூட்டணி படிப்படியாக வந்து பலம் பெற்று இன்றைக்கு பிரதமர் ஐயா தலைமையில் ஒரு பெரிய பொதுக்கூட்டம், ஆயிரக்கணக்கான மக்களை அவங்க இன்றைக்கி கூட்டி ஒரு பெரிய பொதுக்கூட்டத்தையே வந்து நடத்த போகிறாங்க. அப்போ இவங்களும் வந்து சில விஷயங்களை முன்வைப்பாமா. அப்போ என்னென்னா களம் வந்து தீவிரமடையுது இல்லையா, களம் வந்து இன்னும் தீவிரமடையுது. இதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தோட சைலன்ஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம அமைதியாக போய்க்கலாம் எதுவும் இப்போதைக்கு. ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்து பல கட்சிகள் வந்து விருப்ப மனு வாங்கிட்டாங்க, கட்சியிலேருந்து விருப்ப மனு வாங்கி தேர்தல் விருப்ப மனு வாங்குறது தான் தேர்தல் வேலைகளை ஆரம்பிக்கிறது, அதை ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் ஆரம்பிக்கலை. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம நிதானமாக போகலாம், என்ன அவசரம், முதல்ல என்டிஏ கூட்டணி செட்டில் ஆகட்டும், அடுத்து தாவேகா கூட்டணி செட்டில் ஆகட்டும், அடுத்து நம்ம போகலாம். ஏன்னா இந்த தன்னம்பிக்கைக்கு என்ன காரணம்னா 10 வருடங்கள் ஆட்சி அதிகாரம் இல்லாமல் வந்த ஐயா ஸ்டாலின் 2021 கடுமையாக போராடி வந்தாங்க. ஆனால் அவர் 2026 அந்த அளவுக்கு போராட வேண்டியதில்லை. ஏன்னா 2021 விட இன்றைக்கு அவர் பல மடங்கு வலிமையாக இருக்கார். அவருடைய திராவிட மாடல் இந்தியா முழுக்க பேசு பொருளாக இருக்குது, அதை பாராட்டுறாங்க வேற,
தூற்றுறவங்களும் இருக்காங்க. ஆனால் அது ஒரு பேசு பொருளாக அது மாறி இருக்கு. அப்போ என்னென்னா இதில் நம்ம மூணையுமே காட்டணும். தாவேகாவினுடைய வருகை, அது அவங்களுடைய சவால்கள், என்டிஏ கூட்டணி மெல்ல மெல்ல பலம் பெற்று வருவது, திமுகவினுடைய மௌனம், இந்த மூணையும் சேர்த்து தான் இந்த நாளில் நம்ம அரசியலை பார்க்கணுமே தவிர இது ஒன்றா மட்டுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. என்டிஏ அப்படிங்கிற ஒரு கூட்டணி பலமடைஞ்சு எல்லாரும் ஒரே மேடையில் மெகாவா கூட்டணியாக கட்டமைச்சு ஏறிட்டாங்க அப்படின்னாலுமே அங்கே இன்னும் சில உரசலான பிரச்சனைகள் இருக்கிறத பார்க்க முடியுது. அமமுக வைத்த பேனரில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முகம் இருக்குது. ஆனால் அதிமுக பேனர்லேயும் சரி, பாமக பேனர்லேயும் சரி, டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி தலைவருங்கிற பெயர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருடைய புகைப்படம் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அப்போது பாமக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க, இருந்தாலும் இப்போ ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அன்புமணியை மட்டும் வச்சு ராமதாஸ் அவர்கள் இல்லைன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்போ என்னதான் கட்டமைச்சு நீங்க கொண்டு வந்துட்டாலும் உள்ளுக்குள்ள இன்னும் ஜெல் ஆகலை அப்படின்னு பிரச்சனைகள் இருக்கு. நீங்க சும்மா பிம்பத்துக்கு தான் கட்டமைச்சிருக்காங்கிற விமர்சனம் வைக்கிறாங்க. இல்லை, பொதுவாகவேங்க கூட்டணி அரசியல் கட்சிகள் அவங்க வெளியே சொல்கிற அளவுக்குலாம் ஜெல்லாயெல்லாம் இருக்க மாட்டாங்க. பொதுவாகவே அதிகாரத்துக்கான போட்டி இல்லைங்களா, அதில் அப்படியே பெருசாக நம்ம நட்பு பாராட்டுற மாதிரிலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆங்கராக இருக்கீங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொன்ன பிறகு உங்கள் கூட ரொம்ப இணக்கமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். அது எந்த நெறியாளரோட எந்த ஒரு விருந்தினர் வேண்டாலும், ஏன்னா நீங்கள் என்ன விருந்தினராக தானே சொல்கிறீங்க. ஆனால் அரசியல் கட்சி அப்படி இல்லை, அது அதிகாரத்துக்கான போட்டி. இப்போ ஒரு கூட்டணியே போன பிறகு கூட இவங்க சில தொகுதிகளை கேட்பாங்க. இப்போ பெரிய கட்சிகள் தொகுதிகள் இவங்க அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, சிறிய கட்சிகள் அவங்க குறைவாக தான் கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுத்தாலும் பெரிய கட்சிகளுக்கு நாம் நிறைய கொடுத்துட்டோங்கிற மாதிரி இருக்கும். சிறிய கட்சிகளுக்கு எங்களுக்கு என்னங்க எவ்வளோ குறைவாக கொடுத்துருக்கீங்க, அப்புறம் கேட்குற தொகுதி கிடைக்காது. இப்போ ஒரு கட்சிக்கு 10 தொகுதி கொடுத்தா கூட உங்கள் சாய்ஸ் 5 தொகுதிங்க, எங்கள் சாய்ஸ் 5 தொகுதி. அந்த 5லையுமே என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எங்கள் பெரிய லீடர் இருக்காருங்க, தர முடியாதுங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா இந்த அதிகார போட்டி இருக்குல்ல, இது எப்போவுமே இணக்கமாக நடக்காது, ஒரு டிப்ளமேட்டாக நடக்கும். ஓகே, எப்போவுமே டிப்ளமேட்டாக இருக்கும். பிரச்சனை இருந்தால் கூட வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அப்போ இப்போ என்னென்னா இந்த மாதிரி படங்கள் இல்லாமல் இருக்கிறது போக போக அது மெல்ல மெல்ல ஜெல்லாயிடுவாங்க. ஏன்னா ஒரே கூட்டணி, தேர்தல் வேலைகளை ஆரம்பிப்பாங்க, தலைவர்கள் பார்ப்பாங்க, தொண்டர்கள்ட்ட ஒரு இணக்கம் வரும். சரி, நம்ம எல்லாம் இப்போ கீழே ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பார், அவருக்கு தெரியும் நம்ம அவரோட சேர்ந்து தான் வேலை பார்க்கணுன்னு. அப்படியே மெல்ல மெல்ல அந்த தேர்தல் பணிகளில் அந்த இணக்கம் வந்துடும். இந்த கூட்டணியில் எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி அமமுக துணை பொதுச் செயலாளர் நீக்கப்படுறாரு, உடனே திமுகவில் போய் அவர் இணைகிறாரு. மாம்பழம் சின்னம் மேடையில் இருக்கிறதே தப்பு, தேர்தல் ஆணையத்தின் இந்த வழக்கு இருக்கிறப்ப நீங்கள் எப்படி வச்சிங்கன்னு சொல்லி மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறாரு ராமதாஸ். அதெல்லாம் இப்பெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த சிக்கல்களோட தானே நம்ம அரசியலை பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அந்த மாம்பழம் சார்ந்த பிரச்சனைங்கிறது இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இல்லைல்ல, அது நீண்ட காலமாக ஒரு ஏறக்குறை நீண்ட காலமாகவே யார் கட்சியினுடைய உரிமை யாருன்னு இவங்க தரப்புலேருந்து போகிறாங்க. அது 2 இடத்துலையும் அந்த பிரச்சனை பாமகவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை நாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அப்போ அதில் இன்றைக்கி அந்த சின்னத்தை வைக்கும்போது 2 பேரும் அந்த கிளைமை ஒரு கிளைமா வைக்கிறாங்க. ஐயா டிடிவிக்கும் ஐயா எடப்பாடி அவர்களுக்குமான பிரச்சனை ஏறக்குறைய ஒரு 4 ஆண்டு பிரச்சனை. இன்னும் சொல்லப்போனால் ஐயா எடப்பாடி அவர்களுடைய வருகையில் அவர் ஒரு முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் ஐயா டிடிவிக்கு ஒரு பங்கு இருக்குது. அது அஇஅதிமுக அரசியலை தெரிஞ்சவங்க 2016, 17 தெரிஞ்சவங்க தெரியும். அப்புறம் அவங்க ஆர்கே நகர்லலாம் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. இது எல்லாமே நடந்தது. அவங்க எல்லாமே ஒரு தாய் பிள்ளைகள் தானே. ஆனா இப்ப சொன்னார்ல, தூக்க மாட்டி செத்துருவேன், இது தொங்கிரலாம் நாங்க அது கூட்டணி சேர்றதுக்கு எல்லாங்க ஒரு இயக்கத்துல நீண்ட காலம் பயணிச்சிருக்காங்க. அம்மாவினுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சிக்கல்கள் எல்லாம் வந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஐயா நயனா நாகேந்திரனே அஇஅதிமுகல இருந்து ஒரே தான். எல்லாமே ஒரு தொழு மாடுகள் மாதிரி தானே. இன்னைக்கு ஒரு நேரம் முட்டிக்குவாங்க, ஒரு நேரம் இணக்கமா இருப்பாங்க. அது ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு 4 வருஷத்துல அவங்களுக்குள்ள ஒரு, ஏன்னா அந்த அம்மாவுடைய மரணத்துக்கு பிறகு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்களில் அவங்க இணக்கமாகவும் இருந்திருக்காங்க. அதே நேரம் அப்புறம் காலத்தின் சூழலால் அவங்க பிரிஞ்சிருக்காங்க. இப்போ அவங்க திரும்ப சேர்றாங்க. அந்த முழு அக்செப்டன்ஸை கொடுக்கறதுக்கு ஒரு டைம் வரும். மக்கள் அதை ஏற்றுப்பாங்களா? ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்க அப்படி விமர்சிச்சிங்க, இப்போ உடனே ஒரே குடையின் கீழே இருக்கும், பங்காளி சண்டையில அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம எதிரியை தான் வீழ்த்தணுங்கிறது முதல் எண்ணம்னு நீங்க சொல்லிட்டு சேர்ந்துக்கலாம். முதல்ல அஇஅதிமுக காரங்க ஏற்றுப்பாங்க, அந்த கட்சிக்காரங்க ஏத்துக்குவாங்க. நம்மள பிரிஞ்சு போனவங்க கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. தாய்வழி ஏத்துக்காதுதானே தெரியுது. அப்படி இல்ல, தாய்வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஒரு வழி சேர்ந்து நேர்வழி சென்றார் நாளை நமதேன்னு அவங்க அதை தாராளமா முதல்ல கட்சிக்காரங்க. அஇஅதிமுகவுடைய ஒரு தொண்டை என்ன நினைப்பானா, நம்ம எல்லாம் ஒன்னா போகணும்பா எலெக்ஷனுக்கு, அதிகார போட்டிலாம் வேற. நான் சொல்றது ஒரு சாமானிய தொண்டன், ஒரு சிறிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள்லாம் நம்ம முடிஞ்சவரை ஒன்னா போவோம், அப்போ தான் நம்ம பழையபடி ஆட்சி ஏன்னா எல்லாருமே அதிகாரத்தில் தனக்கு என்ன பங்குன்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம கட்சி ஆட்சிக்கு வந்தால் போதும்,
அப்படின்னு நினைக்கிறவங்க பலர் இருக்காங்க. இந்த முக்காலத்தோர் சமுதாயம் ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எல்லாருமே ஏற்றுக்குவாங்க. இதை வந்து அஇஅதிமுகங்கிறது ஒரு சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சிங்க. இந்தியாவிலே அஇஅதிமுக மாதிரி ஒரு கட்சி கிடையாது. அந்த கட்சி வந்து பெரியாரையும் பேசும், பெருமாளையும் பேசும், சிறுபான்மையினர் பக்கமும் நிற்கும், ஒடுக்கப்பட்ட ஒரு பக்கமும் நிற்கும். அது பாரதிய ஜனதாவோடையும் கூட்டணி வச்சுக்கலாம், காங்கிரஸோடையும் கூட்டணி வச்சுக்கலாம். ரொம்ப எளிய மனிதர்களோட இயக்கம்னா அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அந்த கழகத்தில் இருக்கிறவங்ககிட்டே நீங்கள் பழகி பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய அதிகார தோரணையோடலாம் இருக்க மாட்டாங்க. ரொம்ப எளிமையானவர்கள். பெரிய பெரிய அதிகாரத்தை பார்த்தவங்க கூட நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக உரையாடுறதை நம்ம பார்க்க முடியும். அப்ப என்னதான் கடைசி நேரம் வரைக்கும் முட்டல் மோதல் வார்த்தைகள்ல அவ்வளவு விமர்சனம் வச்சு இப்ப சேர்ந்தாலும் அது ஜெல் ஆயிடும், மக்களை ஏத்துப்பாங்க. அதாவது ஒரு என்டிஏங்கிற ஒரு அணியா அவங்க சேர்றதுல பிரச்சனையே இருக்காதுங்க. என்டிஏங்கிற ஒரு அணியா சேர்றதுல பிரச்சனையே இருக்காது. இப்போ களத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஜக தொண்டரோ, ஒரு பாமக தொண்டரோ, ஒரு அமமுக தொண்டரோ, ஒரு அஇஅதிமுக தொண்டரோ மகிழ்ச்சி தான் அடைவாங்க. ஓகே, நம்ம அன்னைக்கு தனியாக இருந்தோம், இன்னைக்கு நம்ம 4 பேராக இருக்கிறோம். இந்த தொகுதி பங்கீடு, இடம் யாருக்கு எந்த தொகுதி, இது எல்லாமே வந்து மேல்மட்டத்தில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள். இப்போ ஒருத்தருக்கு நினைப்பாரு நம்ம இந்த தொகுதி வாங்கிடலாம்னு நினைப்பாரு, இல்லாமல் போயிடும். இந்த கூட்டணி பங்கீடு தாண்டி கூட்டணி ஆட்சிங்கிறது இப்போ வரைக்கும் இருக்கு. கூட்டணியில் சேர்ந்ததுக்கு பிறகாகவும் சொல்றாரு கூட்டணி ஆட்சியில் நம்ம பங்குல இருப்போம்னு டிடி தினகரன் சொல்றாரு. அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் தேர்தல் முடிவுகளை பொறுத்துங்க. இப்போ நீங்க 118க்கு கீழே இடம் இருக்கு, வேற வழி இல்லைன்னு. இப்போ 118 எந்த கட்சியுமே வரலன்னு வைங்களேன், தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு தான். 118 ஏதோ ஒரு கட்சி அடைஞ்சிட்டாங்கன்னு வைங்க, தமிழ்நாட்டில் கூட்டணி அரசு இல்லை. இதான் கணக்கு. அதெல்லாம் பின்னாடி நீங்கள் ஜெயிச்ச பிறகு வெற்றி வேறு மாதிரியில் இருக்கும். அரசாங்கமே உங்கள் கையில் வந்துருச்சுன்னு வைங்க, இன்றைக்கி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பேசுகிறது அதெல்லாம் வேறு. இப்போ நீங்கள் வந்து அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பற்றின குரல்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ளேயும் கேட்க தான் செய்யுது, அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் கேட்க தான் செய்யுது. ஆனால் ஒரு கட்சிக்கு 118 இடம் கிடச்சிருச்சுன்னு வைங்க, இப்போ ஐயா விஜய்க்கு கூட சொல்கிறாங்க அவர் கூப்பிட்டு யாருமே வரல அப்படின்லாம். அதெல்லாம் இல்லை. 118 இடம் யார்கிட்ட இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த நிமிஷம் ஆட்சி அமைக்க போகிறாங்க. அவங்க சொல்கிற முடிவுகள் தானே எடுப்படும். இப்போ அப்போ இது நாள் வரைக்கும் என்டிஏ அணியில இருந்தவங்க இப்போ வெளியில இருக்காங்கல்ல, ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், பிரேமலதாவா இருக்கட்டும், ராமதாஸ் அவர்களா இருக்கட்டும், இவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, ஐயா ராமதாஸும் ஐயா ஓபிஎஸும் ஏதாவது ஒரு அணிக்கு, எந்த ஒரு அணியா இருக்கட்டும், சேர்ந்துதான் போவாங்க. ஏதாவது ஒரு அணிக்கு போயிட்டாங்கன்னா, 2 பேரும் ஏதோ ஒரு அணிக்குள்ள போயிட்டாங்கன்னா அந்த அணி நிச்சயமா பெரிய அளவில் பலம் பெறும். ஐயா ராமதாஸ், ஐயா ஓபிஎஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு அணிக்குள்ள போறாங்கன்னு வைங்களேன், அந்த அணிக்கு ஒரு அசுர பலம் கிடைக்கும். ஆனா அந்த அணி என்டிஏ அணி இல்ல சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இருக்குங்க. அவங்க இன்னைக்கு வந்து எந்த அணியில வேணாலும் போகலாம், நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அவங்க எந்த அணிக்குள்ள, ஆனால் அவர்கள் இப்போ ஐயா ராமதாஸ் ஒரு பக்கமும் ஐயா ஓபிஎஸ் பக்கமும் ஒரு பக்கம் போகிறதுங்கிறது வேற. ஆனால் 2 பேரும் ஒரே அணிக்குள்ளே ஒரு நல்வாய்ப்பாக போயிட்டாங்கன்னு வைங்களேன், இவங்களும் ஒரு முடிவு தனியாக எடுக்காங்க, அவங்களும் தனித்தனியாக தான் முடிவு எடுக்க போகிறாங்க. ஆனால் தனித்தனியாக முடிவு எடுத்தாலும் ஒரே அணியை 2 பேருமே சூஸ் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த 2 பேரும் சேர்ந்து எந்த அணிக்குள்ளே போகிறாங்களோ அந்த அணிக்கு ஒரு அசுர பலம் கிடச்சிரும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்களுக்கு அனுமதி இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அன்புமணி இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்லிட்டாங்க. அப்போ என்டிஏ அதிமுக கூட்டணியில இவங்க 2 பேருக்கும் இடம் இல்லை நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியல. நிறைய பேசிட்டு இருக்காங்க, ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்றாங்க. இப்ப என்டிஏங்கிறது வெறும் 2 கட்சிகள் மட்டும் இல்லைல்ல, பல கட்சிகள், அதுல இருக்க முக்கிய தலைவர்கள். இப்ப என்டிஏ கூட்டணியிலே இருக்கக்கூடிய வேற சில பெரிய தலைவர்கள் பேசுவாங்க. ஆனா எல்லாரும் இன்னைக்கு மேடை ஏறிட்டாங்க. அவங்க 2 பேரும் இல்லையே, முதல் கூட்டம் தானே. நீங்க கூட்டணி இடங்களெல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு இன்னும் வேட்புமனு தாக்கல், முதலுக்கு வேட்புமனு வாபஸ் வாங்குற வரை டைம் இருக்குல்ல. அப்போ ஓபிஎஸ்க்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சமாதிக்க வச்சிருவாங்க, ராமதாஸ் அவர்களையும் மனசு நோகாம பேசி கொண்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள? இல்ல அப்படி, அதாவதுங்க எந்த கூட்டணிக்கு அவங்க வராங்கன்றதை நம்ம இப்போ சொல்லவே முடியாது. ஆனா எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு வாய்ப்பு இருக்கா ஓபிஎஸ் போறதுக்கு? எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குங்க. எல்லாருமே இந்த கூட்டணிகள்ல பொறுத்தளவுல நீங்க பழைய கணக்குகள்லாம் மாறிடுச்சுங்க. இனிமே வந்து அரசியலை பொறுத்தளவில் வந்து நம்ம என்ன அதனுடைய தன்மையே வந்து மாறிடுச்சு. நம்ம வந்து தனிப்பட்ட பகையவோ அதெல்லாம் அரசியலில் பெருசாக யாரும் காட்ட மாட்டாங்க. நம்ம கொஞ்சம் இடங்களை வாங்குகிறோம், நம்ம விசுவாசிகளுக்கு இடம் வாங்கி கொடுக்குறோம், நம்ம அது ஆட்சி அதிகாரத்தில் என்ன பண்ண முடியும் அப்படி தான் போவாங்களே தவிர தனிப்பட்ட பகைக்காக வந்து இந்த கூட்டணிக்கு நான் போக மாட்டேன், அப்படி போக மாட்டேன் அப்படின்லாம் யாரும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை.
தேமுதிகவுக்கு என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன் 3 பேருமே தேமுதிகவா இருக்கட்டும், ஐயா ராமதாஸா இருக்கட்டும், ஓபிஎஸ் ஐயா ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எந்த அணியில வேணாலும் போய் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு நமக்கு இன்றைய மேடை எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? கூட்டணிக்குள்ளையாக இருக்கட்டும், தேர்தல் கணக்குலையா இருக்கட்டும். ஒரு கூட்டணியா ஒரு பிரதமரை கூட்டிட்டு வந்து ஒரு பெரிய மேடை, அந்த தொண்டர்களே ஒரு உற்சாகமாக தானே போவாங்க. இன்னைக்கு அந்த வீடியோஸு, தலைவர்கள் பேசுறது இதெல்லாம் கேட்கும்போது தொண்டர்களுக்கே இயல்பாகவே ஒரு உற்சாகம் வரும். அப்போ அந்த அடிப்படையில் வந்து இது வந்து அந்த கட்சிகளை வந்து நிச்சயமாக பலப்படுத்தும். ஏன்னா அந்த கூட்டணிக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க நம்பிக்கை வெளிப்படுத்துறாங்க. மோடி அவர்களுடைய வருகை இந்த முதல் கூட்டம் அப்படிங்கிறது திமுக ஆட்சியிலேருந்து அகற்றத்துக்கான முதல் படி அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்கன்னா அப்போ அதுக்கு ஒரு கணக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன சொல்லணும், அவங்க இப்போ என்டிஏ வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா அவங்களோட முதல் கொள்கையை திமுகவை அகற்றுறது தானே. அப்போ எங்களோட முதல் படி நாங்கள் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டம் போட்டோம். அது வந்து ஒரு இயல்பான ஒரு பொலிட்டிக்கல் கிளைம் தானே. வந்து இன்றைக்கி ஒரு கூட்டணி, பெரிய கூட்டணியை போடுறாங்க, பெரிய மேடை, எல்லாரும் தலைவர்கள் வந்து பேசும்போது முதல் அடியை வந்து அவங்க எடுத்து வச்சுட்டாங்க. இது போக போக மெல்ல மெல்ல அவங்கள வந்து வலுப்படுத்துறதுக்கு இது உதவும் இல்லைங்களா? ஐயா டிடிவி இந்த கூட்டணிக்குள்ளே வருவாங்களா, பாமக வருமா, இப்படி பல கேள்விகள் இருந்தது. இன்றைக்கி வந்து அவங்க ஒரு அணியாக தங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம்ல, அதை இன்னைக்கு காட்ட போகிறாங்க. இப்போது நம்ம வந்து இப்போது நம்ம பழைய கேள்விகள் இருக்குல்ல, அதுக்கு இன்னைக்கு விடை கிடச்சிருச்சு. நாம் இப்போ என்ன பண்ணுவோம், டக்குன்னு புது கேள்வியை நம்ம வந்து கேட்போம். இதுக்கு நமக்கு போக போக தான் கிடைக்கும். ஆனால் இப்போ நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என்னெல்லாம் கேட்டுட்டு இருந்தோம், அதெல்லாம் நம்ம இப்போ ரீகால் பண்ணணும் வைங்களேன். இந்த கூட்டணியில் யாரெல்லாம் வருவா, இதுவரை உறுதிப்படாமல் இருக்க, இந்த கூட்டணி வலிமையாயிருமா, இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு நம்ம இன்னைக்கு வந்து அவங்க விடை சொல்லிட்டாங்க. எப்போ நாங்கள்லாம் இருக்கோம்ப்பா, இன்னைக்கு ஒரே அணியாக சேர்ந்துருக்கோம், இன்னும் தொகுதி பங்கீடு இருக்குது, பேச்சுவார்த்தை இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்னைக்கு அவங்க ஒரு அணியாக, ஒரு என்டிஏங்கிறது ஒரு அணியாக இன்னைக்கு ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டிடுவாங்கல்ல, அது அவங்களுக்கு வந்து களத்தில் ஒரு அட்வான்டேஜ் தானே. அப்போ நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த பலமாக காட்டப்படுறது தொண்டர்களுக்குள்ளேயும் மக்களுக்குள்ளேயும் ஜெல்லாகி அது எதிரொலிக்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு தொண்டர்கள் உற்சாகமாக தான் இருப்பாங்க. தொண்டர்கள் எப்போதுமே உற்சாகமாக இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த் தானே, ஒரு யூனிட்டியை காட்டுறது தான். நிச்சயமா இதுல இருந்து அப்புறம் படிப்படியாக என்ன வலுப்படுத்தணுமோ அது அப்படியே போயிட்டு தொண்டர்கள் தாண்டி அது மக்களையும் அது இருக்குதாங்க அதை பார்ப்போம். இவ்வளோ நேரம் ஒதுக்கி நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update.